கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்தன. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லா பிரச்சனைக்கும் மருந்து இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வாதம், வாக்குவாதம், அதற்கு மட்டும் மருந்தே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வாக்குவாதம் வேண்டாம், விட்டுருங்க. யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண வந்தால் அவங்ககிட்ட வாக்குவாதமே பண்ணாதீங்க, மௌனமாக அப்படியே போயிருங்க. தெரியும் உங்கள்கிட்ட யாரும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது, பரவாயில்ல, விட்டுருங்க, அமைதலாக போயிருங்க. ஏன்னா அந்த வாக்குவாதங்களாக முடிந்து ஒரு ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த கிணற்றை குறித்து வாக்குவாதம் வந்துச்சு. ஏசைக்கு சித்தனா பேர் வச்சுட்டு வெளியே போயிட்டான். ஆதியாகமம் 26-22 ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தா. வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்தது, ரகபோத்து துவங்கியது, மாற்றமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள்கிட்ட யாராவது வாக்குவாதம் பண்ண வந்தாங்கன்னா மௌனமாக இருந்து அந்த இடத்த விட்டு நவுண்டு ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் மனுஷங்கிட்ட வாக்குவாதம் பண்ண விரும்பலை. இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவே இல்லை. கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனா? மௌனமாக இருந்தா. நீ ராஜாதி ராஜாவா? மௌனமாக இருந்தா. காரி துப்பினார்கள், கண்ணை மூடி அடித்தார்கள். சொல்லு பார்க்கலாம். எல்லாமே என் தெய்வாதி தேவனுக்கு, கத்தாதி கத்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு முன்னாடி எந்த மனுஷனும் வாக்குவாதம் பண்ணவும் முடியாது, மேன்மை பாராட்டவும் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தால் வாக்குவாதமே பண்ணலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க, உங்கள் கணவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க, பெரியவங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பா. நான் சொல்லட்டுமா? வாக்குவாதம் பண்ணவங்கெல்லாம் உங்கள்கிட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்ய போகிறார். வாக்குவாதங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27-28 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஈசாக்கிடத்தில் மெய்யாகவே கர்த்தமோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. யாரும் வாக்குவாதம் பண்ணுறவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வா. என்னாகுமோ 16வது அதிகாரம் 1-33 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனத்தில் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் நேராக வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூமி அவர்களை பிளந்து விழுங்கியே போட்டுச்சு. பூமி அந்த வாக்குவாதம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள விழுங்கி போட்டுட்டு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நீங்கள் வாக்குவாதம் பண்ணால் ஏசு அமைதலாக இருப்பார். நீங்கள் அமைதலாக இருந்தால் ஏசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கலங்க வேண்டாம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.